வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நான் லைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், எந்த ட்ரேசிங்கும் போடல. இதில் வந்து ஜர்தோசி ஃப்ளார் அண்ட் த்ரெட்டில் வந்துட்டு மோட்டிவ்ஸ் தான் நம்ம போட போகிறோம். லைனாக போட போகிறோம். கீழே இருக்கிற எம்டி வந்துட்டு நம்ம ஃபில்லிங்காக வந்துட்டு டாட்டாக கொடுக்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லைன் மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எந்த ட்ரேசிங்கும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்லீவ் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜெரி லைனில் வந்துட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாரியோட கலரில் வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சாரியோட கலர் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். சாரியோட கலர் இது தான், ஒரு டார்க் பர்பிள் கலர். இது அதில் ஒரு 2 லைன் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து செயின் அப்படின்றதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸுக்கு போயிடலாம். நான் சேம் சாரீ கலர்லேயே பீட்ஸும் எடுத்திருக்கேன். இது வந்து கஸ்டமரோட சேம் அவங்களோட டிட்டோ ஒர்க் தான். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே பண்ணுறோம். நம்பர் 4ஐயும் சுகர் பீடையும் நான் மாற்றி மாற்றி எடுத்திருக்கேன். ஸோ அதை அப்படியே லைனாக வச்சுக்கலாம். நீடிலோட லாஸ்ட் வரைக்கும் பீட்ஸ் எடுத்துட்டோம்னா இப்படி நூல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ ஒரு பீடு மட்டும் எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்பர் 4 பீடையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி அப்படியே வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. ஸ்லீவ் லைனே அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த 2 லைனில் வந்துட்டு மோட்டிவ்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மோட்டிவ்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் 4ஐயும் அந்த கலர் பீடையும் நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம 3D ஸ்டைலில் அட்டாச் பண்ணிக்கணும். அதாவது பீட்ஸை உள்ளே விட்டுட்டு சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு நம்ம நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை எடுத்து அதை சுகர் பீடில் மாட்டி விட்டுறணும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் மோட்டிவ் போடும்போது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே. இது கவரில் இருக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் கவர்லேயே வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றியும் வந்துட்டு சாரியோட கலர் பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஒரு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு நம்ம ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சுற்றியும் நம்ம ஃப்ளார் மாதிரி வைக்க போகிறோம். இது வந்து 3D லுக் தான் கொடுக்கும். நம்ம வந்து ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நார்மலாக இருக்கும். லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்தாவே 3D லுக் தான் கொடுக்கும். சேம் அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் வைக்கணும். இது எல்லாத்துக்குமே நான் நரம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட்டை விட நரம்பு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் நரம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஜர்தோசிக்கு நரம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பழகிறவங்க த்ரெட்டில் பழகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நரம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றியும் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து நூலை விட நரம்பில் பண்ணும்போது இந்த மோட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா நரம்பு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஜர்தோசியில் பண்ணும்போது. சேம் டைம் வந்து கரெக்டான அளவு இருக்கணும். அந்த ஜர்தோசி நீங்கள் எடுக்கிற ஜர்தோசி வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். அதாவது நீளம். ஸோ அது மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப அழகாக வரும். பார்க்குறதுக்கு 3D ஃப்ளார் மாதிரியே இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் நீடில் வந்து 1 இல்லை 2 அவ்வளோதான் போட முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். வச்சு முடிச்சதுக்கப்புறமா எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து மோட்டிவ்ஸ் வந்து ஒரு கேப்பில், ஒரு குறிப்பிட்ட கேப்பில் வைக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்ச் டேப் வச்சும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு நீடில் வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த லைன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இது லைனாக தான் போட போகிறோம். பட் சாரீ கலர் அப்போ அங்கங்கே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எத்தனை பீட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் சாரீ கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அவங்க கொடுத்த டிசைனில் ஒரு 2 பீடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 2 பீடு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பீட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ஒரு 2 பீடு வந்துட்டு நம்ம அதாவது சாரியோட கலரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மோட்டிவ்க்கும் இன்னொரு மோட்டிவ்க்கும் இருக்கிற சென்டரில் இருக்கிற கேப்ஸை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு சீக்வன்ஸும் சாரியோட கலர் பீட்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லைனாக எடுத்துக்கோங்க. ஒரு சுகர் பீட், அதாவது சாரீ கலர் சுகர் பீடும் ஒரு சீக்வன்ஸையும் மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். நம்ம ஓவரால் புட்டாஸ்க்கெல்லாம் அக்கு மாதிரி வைப்போம் இல்லையா, சேம் அதே மாதிரி இந்த சீக்வன்ஸையும் சுகர் பீடையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு லீஃப் ஷேப் கிடைக்கும். ஸோ அதை தான் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். சைட்ஸில் 2 சைட்ஸ்லேயே வச்சுட்டு சென்டர் கொண்டு வந்து மறுபடியும் அதே சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸை வச்சுருக்கேன். மற்றபடி இதில் ரொம்ப டிஃப்ரென்ஸான எந்த லுக்கும் கிடையாது. இது அவுட்லைன் வந்து வரும்போது நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக வைக்கணும். இந்த கேப்ஸ் ஃபுல்லாகவே வைக்கணும். அது ரேண்டமாக வச்சா போதும். இதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் 2-3 மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஜர்தோசியில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே கொஞ்சம் ஜர்தோசியில் தான் நம்ம போவோம். லைட்டாக இந்த மாதிரி அடுத்து திருப்பும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். பட் இதோடைய கார்னர்ஸ் மேலே வருது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷார்ப் எட்ஜஸ் தேவையில்லை, கர்வாக வந்தால் போதும். அந்த ஷார்ப் எட்ஜ் எங்கே தேவைப்படும் அப்படின்னா டேர்ன் ஆகிற இடத்துல தேவைப்படும். டேர்ன் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து திருப்பாமல் விட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வந்துடும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதவே கண்டினியூவாக நம்ம எல்லா லீஃப் மோட்டிவ்ஸும் கொடுப்போம். நான் ஒரே ஒரு கேப் மட்டும் ஃபில் பண்ணி காட்டிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை 2 நாட் போட்டு முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேப் மட்டும் ஃபில் பண்ணி காட்டிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க்கு போடுவோம் இந்த கேப்பில், ஒரு மோட்டிவ்க்கும் இன்னொரு மோட்டிவ்க்கும் ஜர்தோசி 2 மோட்டிவ் இருக்கு இல்லையா, அது 2க்கு இடையில என்ன மோட்டிவ்ஸ் எல்லாம் போடுவோன்றதை மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு ஒரு 5 பீடு வச்சுட்டு 6ஆவதாக வந்து சாரியோட கலர் பீட் வைக்கணும். இது வேவி லீப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே வேவாக வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சம் கர்வாக தாண்டி வர மாதிரி இருக்கும். இதே மாதிரி 3 லைன் போடணும். ஒரு 3 லைன் போட்டாவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஸ்டமருடைய சாய்ஸ் தான். ஸோ அவங்க கொடுத்த டிசைனில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே பண்ணுறோம். நீங்கள் வந்து டிட்டோவாக ஒரு டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப லேட் ஆகும். என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு லேட் ஆகும். பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு மோட்டிவ் ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பழகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் சேம் லீஃப் மாதிரி தான் இருக்கும். இது வந்து சும்மா ஒரு 4 பீட் மட்டும் வச்சு ஒரு 3 லைன் பீட் மட்டும் வச்சு எந்த ஒரு வேவ்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சாதாரணமாக வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து பக்கத்தில் நெருக்கமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக மாறும். ரொம்ப நெருக்கமாக ஒரு கொடி டிசைனில் எப்படி பக்கத்தில் நம்ம லீவ்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்போமோ அது மாதிரி இருக்கும். நம்ம லீவ்ஸ் வந்து ஒரு 2-3 டைப் இருக்குது. அது பெருசாக போடாமல் குட்டியாக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் நம்ம அந்த டிசைன்ஸை பொறுத்து பக்கத்தில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜர்தோசியில் நம்ம இந்த லீஃப் எப்படி போட்டோமோ அதே மாதிரி ஜர்தோசியில் ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு 3 இல்லை 4 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொடியை ஒட்டியும் எடுத்துக்கலாம், கொடியிலேருந்து விளக்கி எடுத்தும் பண்ணிக்கலாம். எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு லீஃப் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் இன்கேஸ் வந்து அந்த ஜர்தோசி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா லைட்டாக தள்ளி விட்டு பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு அது நார்மல் ஆகிடும். ஆனால் ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ சேம் சைஸில் எடுத்துக்கணும் ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரியே ஒரு 3 ஜர்தோசி இல்லை 4 ஜர்தோசி வச்சுக்கலாம். 3 போட்டால் ரொம்ப குட்டியாக தெரியும். ஸோ அதனால் நான் ஒரு 4 ஜர்தோசி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2 நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஜர்தோசி லீஃப் முடித்ததுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வந்துட்டு சீக்வன்சஸ், பீட்ஸு, சீக்வன்ஸு, ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம மோட்டிவ்ஸ் போட்டுக்கலாம். சீக்வன்ஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணும்போது எடுத்து பண்ண முடியாது. ஸோ ப்ளவுஸ்லேயே போட்டுட்டு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி விளக்கி விட்டுட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே பெரிய ஜர்தோசியாக எடுத்துகிட்டு அதோட 1/2 பாயிண்டில் வந்து ஜர்தோசி அதாவது சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணிடணும். ஜர்தோசியோட 1/2 பாயிண்டில் சீக்வன்ஸ் அட்டாச் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு சேம் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே பஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா இது ஒரு மெத்தட் ஆஃப் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லேசி டேசி ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நம்ம நார்மல் நீடில் போடாமல் ஆரி நீடில் போடும்போது உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் ஆரி நீடில் போட்டிருக்கேன். இப்போ இதில் 2 நாட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் வந்து நம்ம பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஒரு 3 பீட்ஸ் வந்து சுகர் பீட்ஸ், அதாவது கோல்ட் கலரும் ஒரே ஒரு கலர் மட்டும் வந்து ப்ளவுஸ், அதாவது சாரியோட கலர், ப்ளவுஸ்க்கு ஆப்போசிட் கலர் எடுத்திருக்கேன். அதோடைய எண்டு பாயிண்டில் வந்துட்டு சீக்வன்ஸை வச்சுட்டு நம்ம அதை 2 நாட் போட்டுக்கலாம். இல்லை நம்ம லாஸ்ட் பீயில் வந்து அட்டாச்சும் பண்ணிக்கலாம். அதை மாட்டி விட்டு அட்டாச் பண்ணுவோம்ல அது மாதிரி அட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மோட்டிவ்க்கும் இன்னொரு மோட்டிவ்க்கும் இடையில இது மட்டும்தான் போட போகிறோம். மிக்சடாக போட போகிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் தான் திரும்ப 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 வரும். ஸோ இது வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த கேப் எதுவும் இல்லாமல் அழகாக சீக்வன்ஸு, பீட்ஸு, அந்த லீஃபு இது எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வரும். ஸோ ஜர்தோசி வந்து இந்த லீஃப்க்கு வச்ச மாதிரி அந்த லீஃப்க்கும் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவேன். வேறு எந்த ஒர்க்கும் இதில் பெருசாக இருக்காது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்துட்டு நம்ம எம்டியாக விட மாட்டோம். அவங்க கொடுத்த மாதிரியே அதில் வந்துட்டு நிறைய டாட்ஸாக நிறைய ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு மேலே நம்ம ஓவரால் புட்டாஸ் இதெல்லாம் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸு, சாரீ கலருடைய பீட்ஸு, அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர். இதை வந்து நம்ம அதாவது சைடில் வைக்கணும். நம்ம அக்கு வைப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு சைடு மட்டும் மேலே மட்டும் வந்து ஜர்தோசி வைப்போம். ஜர்தோசி வந்து நம்ம இங்கே சீக்வன்ஸ் வித் லேசி டேசி ஸ்டிச்சு போடுற மாதிரி போட்டிருக்கோம்ல அது மாதிரி வைப்போம். என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம லேசி டேசி ஸ்டிச்சே ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம், சீக்வன்ஸ் இல்லாமல். அதோட 1/2 பாயிண்டில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கையூசியில் போடாமல் ஆரி நீடில் போடுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சீக்வன்ஸ் வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக அந்த லைன்ஸில் கொடி டிசைனில் சீக்வன்ஸ் வச்சோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இல்லை சீக்வன்ஸ் வைக்காமல் ஜர்தோசியே வச்சு லேசி டேசி ஸ்டிச் முடிக்க போகிறோம். அதோட மிட் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு சின்ன ஜர்தோசி.
அதோட எண்டு பாயிண்டில் வந்துட்டு சாரியோட கலர் பீட் வந்து ஒன்று வச்சு நம்ம அப்படியே மாட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து இதே மாதிரி மோட்டிவ் கொடுத்தா எம்டியாக இருக்கும். ஸோ சீக்வன்ஸ் வச்சு சாரீ கலர் பீட்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். மாட்டி விடுவோம் இல்லையா, சேம் அதே மெத்தட். இவ்வளோ தான் ஓவரால் புட்டாஸ். இதே மாதிரி ப்ளவுஸோட இந்த மேலே இடம் ஃபுல்லாக நம்ம வைக்க போகிறோம். அடுத்து வந்து கீழே எம்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அங்கங்கே சிங்கிள் புட்டாஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்கிள் சுகர் பீடு, சிங்கிள் சாரீ கலர் பீடு, அடுத்து வந்து சீக்வன்ஸ் வித்து சுகர் பீட் இல்லை சாரீ கலர் பீடு, இப்படி ரேண்டமாக நம்ம அப்படியே வைக்க போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே மாட்டி மாட்டி தான் விட போகிறோம். ஸோ அப்படி மாட்டி மாட்டி விடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி மாட்டி விடும்போது நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கடைசியாக போடுறதுலையோ இல்லை கட்டாகுன்ற மாதிரி இடத்துலையோ நீங்கள் என்ன பண்ணிடணும், எண்ட் நாட் போட்டுடணும். ஸோ சேம் இதே தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரும். ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் மெத்தடு தான், அப்படியே மாட்டி மாட்டி விடுவோம், அவ்வளோதான். இதோட பேக் நெக்கும் சேம் வந்து நமக்கு அந்த கொடி டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி. மேக்ஸிமம் நான் வந்து இதோட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதனுடைய ஷேப் மட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் கிடைக்கும். இந்த ப்ளவுஸ் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு ஃபோனில் தான் கலர் இப்படி தெரியுது, பட் ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ஆப்போசிட் கலர் சாரீ கலருங்கும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி கொடி டிசைன்ஸ் ட்ரை பண்ணும்போது ரொம்ப யூனிக்கான சேம் டிட்டோவாக இருக்கிற டிசைன்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. இதோட பேக் நெக் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதுதான் அதோட பேக் நெக். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. அவங்க போடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா அதனுடைய ஷேப் ரொம்ப அழகாக வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃப்ரண்ட் நெக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து மேலே ஷோல்டரில் இருந்து ஆமுக்கு வர்ற மாதிரி அவங்க மார்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் சேம் அதே மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.